தமிழ் அன்பர்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பஜனைங்கிறது வடமொழி, அந்த ஜானா வடமொழி எழுத்து வர்றதுனால பஜனை, பஜன் அப்படிங்கிறதே வடமொழி சொல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இறை, கடவுள், இறை, அருளுலகம் தொடர்பான அனைத்து சொற்களுமே தமிழ்ல இருந்து தான் சமஸ்கிருதத்துக்கு போச்சுது. பசனை, அதாவது பசனை பானா போட்டு சா நை 3 சொல்லி நை தான் போடணும். 2 சொல்லி நை போடக்கூடாது, 3 சொல்லி நை போடணும். அதாவது பசு கூட்டல் அணைதல். பசுன்னா நமது ஆவி, ஆன்மா, ஆருயிர் 3ம் சேர்ந்தது மனிதனோட சீவன். அதுக்கு பேர் தான் பசு. அது பசு பதியுடன் அணைதல். அணைதல்னா இது அந்த 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 பதியோட இணைவதற்கு உண்டான சூழல்களை உருவாக்கக்கூடிய இது மாதம். அணைதல்னா ரெண்டும் ஒன்றா சேர்றது. ஒன்றா சேர்றதுன்னா 2.5 கலத்தல் கிடையாது. அதில் சேரும், அதிலிருந்து அப்புறம் உலகியல் வாழ்க்கைக்கும் திரும்பிவிடும். இப்படி பசு அணைதல், இறைவனுடைய பாதங்கள்லையும் இறைவனுடைய அணைந்து இருக்கிறதுக்கு பெயர் இது, இந்த பசனைன்னு பெயர். அதற்குண்டான மந்திர சொற்கள், அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை சொல்கிறது தான் இந்த பசனைங்கிறது.